நீங்க வந்து அவுட் பண்றீங்க எதுக்கு? பிகாஸ் நீங்க நிறைய நியாயம் பேசுறீங்க. நியாயம் பேசுறது மட்டும் இல்ல, என்னுடைய டாஸ்க் இண்டிவிஜுவலா நான் இத்தனை வாரம் விளையாடி இருக்கேன். எல்லா டாஸ்க் அதே சமயம் எந்த இடத்துலயும் எனக்கு இதனால பிரச்சனை வரும், இவங்களோட எனக்கு பிரச்சனை வரும், அது என்னோட கேம் அஃபெக்ட் பண்ணிரும் நான் பயந்தது இல்ல. அப்ப நான் மட்டும் எங்க போயிருக்கேன்? நான் பாதிப்பு யாருக்குமே பயந்தது கிடையாது. நான் அதை பண்ணிருக்கேன். இருந்தாலும் கூட அவங்க மனம் கோன்ற வகையிலோ அசிங்கப்படுத்துற வகையிலோ நான் அவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதே இல்ல. எனக்கும் உங்களுக்கும் ஆர்குமெண்ட் வந்திருக்கு, எனக்கும் அமுதவானுக்கும் வந்திருக்கு, எனக்கும் ஏடிகேக்கும் வந்திருக்கு. ஏன்னா எனக்கும் ஏடிகேக்கும் தான் முதல்ல சண்டை வந்தது, அவருக்கு தெரியும். அப்போ கூட அவர்கிட்ட நான் வந்து தன்மையா தான் பேசியிருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. எனக்கும் அசீமுக்குமே வந்திருக்கு. அசீமை கூட நான் தன்மை இழந்து நான் பேசுறதே கிடையாது. ஒருத்தருக்கு டிக்னிட்டி இருக்கு நான் நம்புறேன். அந்த டிக்னிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கும் இருக்குது. அந்த டிக்னிட்டியை நானும் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி வந்து அவங்க கிட்ட இருந்து வர முடியலன்னா நான் சில சமயம் ஒதுங்கி நின்றுருக்கேன். அவங்க கூட நான் பேசாம இருந்திருக்கிறேன், ஆர்குமெண்ட் பண்ணாம இருந்திருக்கேன். ஆனா தேவை வரும்போது பேசியிருக்கிறேன். பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு நான் பேசியிருக்கிறேன். ஒன்லி ரீசன் அங்க அநீதி நடக்குதுன்னு மட்டும்தான். இன்னொன்னு, என்னுடைய கேமை நான் 100 விழுக்காடு கொடுத்திருக்கேன். இப்ப இந்த டாஸ்க்ல கூட, இந்த ஸ்கூல் காலேஜ் டாஸ்க்ல கூட நான் என்னுடைய எஃபர்ட் முழுசா போட்டிருக்கிறேன். அது விருப்பம் உள்ளவங்க என்கிட்ட வந்து பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. நான் +1 ஸ்டூடெண்ட் பண்ண போதும் சரி, அந்த ப்ரொஃபஸரா பண்ண போதும் சரி, நல்லா பண்ணீங்கன்ற பாராட்டும் பண்ணிருக்காங்க. கோர்ட் டாஸ்க் நான் சூப்பரா பண்ணிருக்கேன், பெஸ்ட் பிளேயர் வாங்கியிருக்கிறேன். போன முறை சனிக்கிழமை கமலண்ணன் முன்னால எனக்கு 12 பாயிண்ட் ரேங்கிங் கொடுத்தாங்க. நானும் மணிகண்டன் மட்டும் தான் அந்த ரேங்கிங் நம்பர் 1ல இருந்தோம். இது அடிப்படையில எல்லா அடிப்படையில வச்சு நான் சொல்றேன், இந்த 1ஆம் நம்பர் போஸ்டுக்கு நான் தகுதியானவன் நான் நம்புறேன். இந்த விளையாட்டுக்காக ஜெயிக்கணுங்கிறதுக்காக இத்தனை வாரம் நான் இருக்கணுங்கிறதுக்காக யாரையும் அசிங்கப்படுத்தி என் கேமரா, இந்த 64 கேமரா இருக்கு, என் மேல விழணுங்கிறதுக்காக நான் ஒருத்தரை கேவலப்படுத்தி நான் பேசுதா ஒரு இடத்துல கூட வந்து சான்று கிடையாது. அப்படி இருந்தா இப்ப